ஜெர்லினுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த பட்சத்தில் அவளை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தினால இந்த பேட்மிண்டன், டெஃப் பேட்மிண்டனில் விளையாட வந்தாங்க. அப்படி வந்து யாருக்குமே தெரியாத இந்த ஜெர்லினை உலகமே பேச வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டெப்டி சிஎம் தான் காரணம். ஒலிம்பிக்கில் வந்து நம்மளோட இந்தியா லிஸ்ட்டில் எங்கே வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்தில் ஒலிம்பிக்கில் அவங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் 3 கோல்டு மெடல் அடித்து உலக ரெக்கார்டு. அந்த உலக ரெக்கார்டுங்கிறது 3 கோல்டு மெடல் அடித்தது வந்து அத்லெட்டில் இருக்க உசைன் போல்ட். அதுக்கப்புறமா ஒலிம்பிக்கில் 3 கோல்டு மெடல் அடித்தது ஜெர்லின் தான். நான் சும்மா பெருமைக்காண்டிலாம் சொல்லலை. அவங்க இந்த அளவுக்கு வந்தது இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் 1 இருக்காங்க. இந்த இதில் இதை அனைத்தையும் என் மகளுக்கு செஞ்சு கொடுத்தது, கூட இருந்து உறுதியாக நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன தமிழக அரசுக்கும் நமது டெப்டி சிஎம் சார் அவருக்கும், அதே மாதிரி இன்னொரு இன்னைக்கு டைட்டில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நான் வந்து என் பொண்ணு 10th படிக்கிறப்ப ஏசியா பசிபிக் மேட்ச்சுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ போயிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியல. 10th போயிட்டு வந்து அந்த மெடலோடு போய் நாங்கள் வந்து அன்பில் சாரை பார்த்தோம், எஜுகேஷனல் மினிஸ்டரை. இந்த மாதிரி எங்களால் எக்ஸாம் எழுத முடியல சார், அவள் படிப்பு கெட்டு போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொன்னப்போ அவர் தைரியமாக எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் போங்க, அக்டோபரில் எழுதுறதுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன், நீங்கள் எக்ஸாமை மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக அவள் வந்து படிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனது தான். இன்றைக்கி வந்து டிகிரி முடித்து ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு போயிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து மிகவும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அன்பில் சார் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்பெஷலி ஃபார் யூ ஜெர்லின், தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.